ஆனால் இஸ்லாமிய கலாச்சாரத்தை பொறுத்தவரையிலே அது ஆக பழையது. கிட்டத்தட்ட 1500 ஆண்டுகளை நெருங்கிவிட்ட ஒரு பழைய காரியம். ஆனால் அந்த பழமை எந்த நவீனங்களுக்கும் ஈடுபடுக்கும், எந்த புதுமைக்கும் ஈடுபடுக்கும். அது பழமை என்ற காரணத்தினால், பழையது என்ற காரணத்தினால் புதிதான ஒரு விஷயங்கள் வந்து அந்த பழமையை மாற்றி விடாது. இன்னும் சொல்ல போனால், பழையதாக எதை நமக்கு மார்க்கம் சொல்லி தந்திருக்கிறதோ அதை வலுவூட்டக்கூடியதாக, அதை இன்னும் வலிமைப்படுத்தக்கூடியதாகத்தான் இருக்கு. அதனால்தான் நமது உயிரினும் மேலான கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உலகத்தில் உண்டான கலாச்சாரங்களில் எல்லாம் ஆக சிறந்த கலாச்சாரம் ஹைருல் ஹதி ஹதி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்த கலாச்சாரம் தான் உலகத்திலே ஆக சிறந்த கலாச்சாரம் என்று சொன்னார். மன் கால ரதீது பில்லாஹி ரப்பன் வபில் இஸ்லாமி தீனன் வபி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியா வஜபத் லஹுல் ஜன்னah. யார் அல்லாஹுவை தன்னுடைய ரப்பாக ஏற்றுக்கொண்டதாக சொல்லி தீனுல் இஸ்லாத்தை தன்னுடைய வாழ்க்கையின் நடைமுறையாக ஆக்கி கொண்டு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ரசூலாக ஏற்றுக்கொண்டார்களோ அவர்களுக்கு சொர்க்கமாகி விட்டது என்று அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்வார். எனவே அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த கலாச்சாரம் தான் மார்க்கம் சொல்லி தந்த கலாச்சாரம். உதாரணமாக கல்வி, மார்க்கத்தை பொறுத்தவரையிலே இரு வாராருக்கும் கண்டிப்பானது. ஆண்களும் கற்க வேண்டும், பெண்களும் கற்க வேண்டும். இதை மார்க்கம் சொல்லி காண்பிக்கிறது. ஆனால் நவீன காலத்தினுடைய வளர்ச்சி அல்லது நவீனம் புதுமை என்று சொன்னால் இதிலே வந்தது என்ன என்றால் எஜுகேஷன் வந்தது. எஜுகேஷன் தான் இதிலே வந்தது. ஆண் பெண் இரு வாராரும் ஒரே இடத்தில் அமர்ந்து கல்வி கற்கக்கூடிய அந்த ஒரு நிலையைத்தான் கோ எஜுகேஷன் சொல்றாங்க இல்லையா, அந்த கோ எஜுகேஷன் தான் சமீப காலமாக வந்தது. ஆனால் இன்று அந்த இன்றைய காலகட்டத்திலே 1988 இங்கிலாந்துல தான் முதல்ல கோ எஜுகேஷன் என்பது தொடங்கியது. ஆனால் இப்ப சமீப காலகட்டத்திலே அதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள், அதனால் உண்டாகக்கூடிய ஆபத்துகள், அதனால் ஏற்படக்கூடிய விளைவுகள், ஆண்களுடைய படிப்பு திறன் குறைகிறது. எங்கெல்லாம் கோ எஜுகேஷன் இருக்கிறதோ ஆண்களுடைய படிப்பு திறன் குறைகிறது. பெண்கள் தனி பள்ளிகளிலே படிக்கும் பொழுது அவர்கள் இன்னும் தைரியத்தோடு தங்களுடைய வளர்ச்சியை மேற்கொள்கிறார்கள் என்று இன்றைய ஆய்வுகள் சொல்கிறது. அப்ப இஸ்லாம் எந்த ஒன்றை சொல்லியதோ, கல்விங்கிறது தேவை, ஆண்களுக்கு தேவை, பெண்களுக்கு தேவை, அது அவசியம் கற்க வேண்டும். அதே நேரத்திலே இந்த கோ எஜுகேஷன் அப்படிங்கிற அந்த நடைமுறை இருக்குதே, அதை இடையிலே கொண்டு வந்தார்கள் நவீனம் என்ற பெயராலே. ஆனால் அது ஆபத்தானது, கல்வியினுடைய நிலைகளை பாதிக்கக்கூடியது என்றுதான் மார்க்கம் நமக்கு சொல்லி காண்பிக்கிறது. இந்த அறிவியல் முன்னேற்றங்களிலே உள்ள பல நாடுகளிலே தனித்தனி பள்ளிகளை வைக்க ஆரம்பித்து விட்டார். தனித்தனி பள்ளிகள் இஸ்ரேலில் எல்லாம் கிட்டத்தட்ட 40% மேல் தனிப்பள்ளிகள் ஆகிவிட்டது. அதனாலே இன்றைய நிலையிலே இந்த நவீனங்கள் எதை பூர்த்தியதோ அது தவறானது, அது சரியில்லாதது என்பதைத்தான் பழமையான கல்வியை கற்றுக் கொடுக்க வேண்டும். அதே நேரத்தில் கோ எஜுகேஷன் என்பதை நீங்கள் தவிர்க்க வேண்டும் என்பதை மார்க்கம் சொல்லி தந்த இந்த காரியம்தான் இன்று உலக அளவிலே மேன்மையானதாக பெருமையானதாக ஆய்வுகள் நமக்கு சொல்லி காண்பிக்கிறது. அது மாதிரி இஸ்லாத்தில் என்னென்ன பழமைன்னு சொல்லப்பட்டதோ, உதாரணமா ஹத்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், அர்பஅன் மின் சுனனில் முர்ஸலீன், 4 காரியங்கள் எல்லா நபிமார்களுடைய சுன்னத்துன்னு சொன்னாங்க. 4 காரியங்கள், ஹிதான் வ தஅத்துரு வ சிவாக் வ நிகாஹ். ஹத்னா செய்வது, விருத்த சேதனம் செய்வது என்பது எல்லா நபிமார்களுடைய சுன்னத்தாக இருக்கிறது. நறுமணம் பூசுவது என்பது நபிமார்களின் சுன்னத்தாக இருக்கிறது. அது மாதிரி நம்முடைய நாவு இதை சுத்தம் செய்வது என்பது நபிமார்களுடைய சுன்னத்தாக இருக்கிறது. அதே போல் நிக்காஹ் செய்வது இது நபிமாருடைய சுன்னத்துன்னு சொல்லாதுன்னு சொன்னாங்க. இதிலே ஒவ்வொன்றையும் எடுத்து பார்த்தால் ஆக பழமையானது, எல்லா நபிமார்களும் மேற்கொண்டது என்று சொன்னாலும் கூட அதுதான் நவீன காலகட்டத்திலே கூட அது மேன்மையை, அது பழையது என்ற காரணத்தினால் அதை தள்ள வேண்டும் என்ற ஒரு நிலை இல்லை. நவீனங்கள் அதை இன்னும் வலுப்படுத்தியது. ஹம்சு மினல் ஃபித்ரா, 5 காரியங்கள் இயல்பிலே உள்ளது, இயற்கையானதுன்னு சொல்லுவாங்க. அல் ஹிதான் வல் இஸ்திஹதாத் வ தக்லீமுல் அத்ஃபார் வ நத்ஃபுல் இபுத் வ கஸ்ரு ஷாரி. ஹத்னா செய்வது, அது மாதிரி அக்குள் முடி எடுப்பது, நகங்களை வெட்டுவது, கம்கட்டுடைய முந்தி எடுக்கிறது, நகங்களை வெட்டுவது, அது மாதிரி அடிமுடியை எடுப்பது, கஸ்ரு ஷாரி மீசையை குறைப்பது, இதுவெல்லாம் இயல்பான ஒரு காரியம் என்று சொல்லி காண்பிக்கிறது. இதனால் ஏற்படக்கூடிய பலாபலன்கள் சாதாரணமானதல்ல. ஹத்னா இருக்கிறத இன்றைய காலகட்டத்தை பொறுத்தவரையிலே உடல் நலனுக்கு மிக முக்கியமானது என்று சொல்வார்கள்.
கிருமிகளுடைய பாதிப்புக்கு அது முக்கியமான ஒரு நிலைப்பாடு. கிருமிகள் தொற்றாமல் பாதுகாப்பதற்கு விருத்த சேதனம் என்பது, ஹத்தனா என்பது முக்கியமானது என்பதை இன்றைய ஆய்வாளர்கள், இன்றைய டாக்டர்களும் கூட சொல்லி காமிக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனால் எய்ட்ஸ் என்பது உலகத்திலே இந்த HIV அந்த எய்ட்ஸினுடைய அந்த இது அதிகமாக பரவுவதற்கான காரணமே இந்த ஹத்தனாவினுடைய நிலை இல்லாதது என்று சொல்கிறார். அதனால இந்த ஹத்தனா என்பது எய்ட்ஸை கட்டுப்படுத்துவதிலே முக்கியமானது. மாறி மார்க்கம் எதையெல்லாம் பழமையானது என்று சொல்லி தந்திருக்கிறதோ அது ஒவ்வொன்றையும் எடுத்து பார்த்தால் நவீனத்திற்கு எந்த விதமான குறைபாடுகளும் இல்லை என்பது மாத்திரமல்ல, நவீனங்களும் கூட அந்த பழமையை வலியுறுத்தக்கூடியதா. நகங்களை வெட்டணும்னு மார்க்கம் சொல்லுது, நகங்களை வெட்ட வேண்டும் என்று சொல்லுகிறது. இது நகங்களை வெட்டாமல் இருந்தால் அது ஆரோக்கியத்தினுடைய அச்சுறுத்தல், மனிதனுடைய ஆரோக்கியத்திற்கு மிகப்பெரிய பாதிப்பாக நகம் வெட்டாதது இருக்கிறது என்று மார்க்கம் சொல்லிக்கிறது. அதனால இந்த நகம் வெட்டுவதோ, அக்குள்முடி களைவதோ, அடிமுடியை களைவதோ, இது மாதிரி உள்ள காரியங்களுக்கெல்லாம் மார்க்கம் உச்சகட்டமாக கால நிர்ணயம் செய்திருக்கிறது. 40 நாட்களை தாண்டக்கூடாது, 40 நாட்களை தாண்டக்கூடாது. அதற்கிடையிலே இந்த கழிக்கப்பட வேண்டிய, வெட்டப்பட வேண்டிய இந்த முடிகளை எல்லாம் வெட்ட வேண்டும் என்று மார்க்கம் சொல்லி காண்பிக்கிறது. இன்னும் சொல்ல போனால் சரியான ஒரு அறிவியல் வளர்ச்சி இருக்குமானால் சூரத்து ஆல இம்ரானில் அல்லாஹு தஆலா ஒரு ஆயத்தின் வழியாக சொல்லி காண்பிப்பான். சரியான அறிவு வளர்ச்சி என்பது உலகத்தில் இருந்தால் நிச்சயமாக அல்லாஹ் ஒருவன் என்பதை உலகம் ஏற்றுக்கொள்ளும். இன்ன ஃபீ ஹல்கிஸ் ஸமாவாதி வல் அர்தி வக்திலாஃபில் லைலி வன் நஹார் லஆயாத்தின் லிஉலில் அல்பாப். அல்லாஹ் சொன்னான், வானங்களை பூமியை படைத்ததில் அத்தாட்சி இருக்கிறது. அப்ப அல்லாஹுவை அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள். அது மாதிரி உலகம் வீணானது அல்ல என்பதை புரிந்து கொள்வார்கள். சரியான அறிவியல் வளர்ச்சி என்பது இருக்குமானால் உலகம் என்பது வீணாக படைக்கப்பட்டது அல்லது என்பதை மனிதன் புரிந்து கொள்வான். அதே மாதிரி ரப்பினுடைய வலிமையை உணர்வான். அவன் எவ்வளவு பெரிய வல்லமை உள்ளவன். அல்லாஹு தஆலா கதீர் என்று குர்ஆனிலே சொல்கிறான். எவ்வளவு பெரிய சக்தியும் வல்லமையும் உள்ளவன் என்பதை இந்த அறிவியல் வளர்ச்சி அது நேர்பாடானதாக இருக்குமானால் அதனால் இவைகளெல்லாம் விளங்கும் என்று அல்லாஹு தஆலா சூரத்து ஆல இம்ரானில் நமக்கு சொல்லி காண்பிப்பான். எனவே விஞ்ஞானத்தினுடைய வளர்ச்சி என்பது இறை நம்பிக்கையை தான் உறுதிப்படுத்துகிறது, இறை நம்பிக்கையை உறுதிப்படுத்துகிறது. இன்னைக்கு CCTV கேமரா வைக்கிறாங்க இல்லையா? ஒரு கடையில ஒரு ஆள் ரொம்ப சேட்டை பண்ணிக்கிட்டே இருந்தார், தேவையில்லாத காரியங்கள்லாம் செய்துகிட்டு இருந்தார். அந்த கடைக்காரர் சொன்னாராம், ஊப்பர்வாலா தேக் ரஹான்னு சொன்னாராம், ஊப்பர்வாலா தேக் ரஹான்னு சொன்னாராம். இவரு என்னன்னு பார்த்தா கடையில மேல CCTV கேமரா இருக்குது, அவர் அதை குறித்து சொல்றாரு. இப்ப அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃப்ல முராகிப்னு சொல்லுவாங்க. CCTV கேமராவுக்கு அரபியில முராகிப். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், இது எப்படி கண்காணிக்கிறதோ. பொய் சொல்ல முடியல, ஒரு தாடி ஒரு தொப்பி, ஒரு தாடி ஒரு தொப்பி. உலகத்துல இதுதான் இந்த விபத்துக்கான காரணமும் இந்த இதுக்கான காரணமும் மதுராதீனம் சொல்லி பார்த்தாப்புல CCTV கேமரா வந்த உடனே அது பொய்யுங்கிறது ஆயிடுச்சு, அது இல்லைங்கிறது ஆயிடுச்சு இல்லையா? அப்ப அதனால இந்த CCTV கேமரா இருக்குத இது ஒரு முராகிப் என்று அரபியில் சொல்வார்கள். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், வகான அல்லாஹ் அலா குல்லி ஷைஇன் ரகீபா. அல்லாஹ் உங்களுடைய ஒவ்வொரு காரியங்களையும் கண்காணிக்கிறான். யாருக்கும் தெரியாததல்ல, மறைந்ததல்ல என்று நினைக்காதீர்கள். உங்களுடைய ஒவ்வொரு செயலும் அல்லாஹ் தஆலா அதை கண்காணிக்கிறான், அது குறித்து கேட்கப்படும் என்பதையும் குர்ஆன் ஷரீஃப் சொல்லக்கூடிய அந்த காரியத்தை தான் இன்றைய விஞ்ஞானத்தினுடைய நிலைப்பாடும் நமக்கு உண்மைப்படுத்தக்கூடியதாக, வலுப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. அதனால பொதுவாக உலகியல் நடைமுறை என்பது பழையன கழிதல் புதியன புகுதல் என்பதுதான். ஆனால் இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரையிலே மிக பழையதான அந்த மார்க்கத்தினுடைய அந்த செயல்பாடுகளை, கொள்கைகளை, கலாச்சாரங்களை நவீனங்கள் இன்னும் வலிமைப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. அல்லாது பழையதை கழிக்கக்கூடிய ஒரு நிலையில் மார்க்கத்தினுடைய கலாச்சாரம் இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல்லாஹுவை ரப்பாக ஏற்றுக்கொண்டு ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலாக ஏற்று மார்க்கத்தை நம்முடைய வழிமுறையாக ஏற்றுக்கொண்டவர்கள் வெற்றி பெற்றார்கள், சொர்க்கம் பெற்றார்கள் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்களே, அதற்கு தகுதி உள்ளவர்களாக அல்லாஹ் நம் எல்லோரையும் ஆக்கி அருள்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.